ஐங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீரையும் கொத்தமல்லி விதையும் தாங்க போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த பசலிக்கீரை வெரைட்டி தாங்க எடுத்திருக்கேன் கீரை. இந்த இலையெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த ஸ்டெம்மை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருக்கேங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு தாங்க சொன்னாங்க. இந்த கீரை வந்து வின்டர்லேயும் வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போனப்போ பார்த்துருக்கேன். அந்த கீரை இருந்துச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் தாங்க இந்த இதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா பழைய தொட்டி தாங்க வெந்தயக்கீரை இருந்துச்சுலங்க. அந்த வச்சுருந்தோலங்க அதே தொட்டி தான். அந்த வெந்தயக்கீரையெல்லாம் எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க, செஞ்சாச்சுங்க. நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. அப்போ எடுக்க முடியல என்னால், அதனால் எடுக்கலைங்க. சரி இப்போ அதே தொட்டிலே வச்சிடலாம் வந்தாங்க. எல்லா கீரையும் வச்சாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட்டுங்க. நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். குட்டி ஸ்பைடர் வந்துச்சுன்னா காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். பார்த்திங்களா சின்னதாக வந்திருக்கு முன்னாடி. இதான் குட்டி ஸ்பைடருங்க. பூவுமே பூத்துருக்குங்க பார்த்திங்களா. பூ மொட்டை எல்லாமே இருந்துச்சுங்க. இது வந்து இந்த ஸ்பைடர் சைஸ் வந்து இதோட நல்லாவே பெருசாகுங்க. இப்போ குட்டியாக இருக்கலாம், இதோட பெருசாகுங்களெல்லாம். அது வந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியனுங்க. இதை நம்ம ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த வீடியோவே எப்படி வச்சேன்னு. இது பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாகிடுச்சு. இது கட் பண்ணணுங்க. இதாவது சாஞ்சு போகுது, கட் பண்ணணுங்க. இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை ஆல்ரெடி அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. கொஞ்சம் பெருசாகிடுச்சுங்க. வீட்டுக்குள்ளேயே நான் வருமா என்னன்னு தெரியாமல் தான் வச்சேன். பட் இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி விதை போடலான்னு தாங்க நான் இது பண்ணிகிட்ருக்கேன். கொத்தமல்லி டிஷ்யூ பேப்பரில் உள்ளே வச்சு அதை நான் எப்பொழுதுமே கொஞ்சம் நுணுக்கிட்டு தாங்க போடுவேன். அதாவது விதையை நல்லா பொடியாக்காமல் 1 2மா பொடிச்ச மாதிரி நம்ம நுணுக்கி வச்சுட்டு நம்ம எப்பொழுதும் போடுற மாதிரி தொட்டியில் போட வேண்டியதாங்க. மேலே லைட்டாக மண்ணை போட்டு அப்படியே மூடிடுங்க. இதெல்லாம் மண்ணை போட்டு மூடினோன்னே இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுற வேண்டியதாங்க. ரெண்டுலேயுமே இதுலேயும் தெளித்து விட்டாச்சு. குட்டி இதுலேயும் போட்டேன், அதுலேயுமே தெளித்து விட்டுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா 10 days ஆகும் கொத்தமல்லி விதை நம்ம முளைச்சி வரத்துக்கு லைட்டாக. இப்போ வந்து இதெல்லாம் வளர்ந்தோன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் செடி தாங்க. நம்ம பூண்டு இருக்குல்லங்க, அந்த பல்லை வச்சு விட்டேங்க. முளைச்ச பூண்டு பல்லை வச்சு விட்டது தாங்க. அந்த இது மாதிரி இருக்கும்லங்க பூண்டு பல் முளைச்சது, அதையும் இப்படி வச்சு விட்டது தாங்க. கொஞ்சம் 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுங்க. இதுவுமே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா டிஷ்ஷுக்குமே கார்னிஷ் பண்ணுறதுக்கு, இதுக்கு சூப்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிந்தாங்க இதை வச்சு விட்ருக்கேன். இதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு. இதில் பூண்டு வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 8 months 9 months ஆகுமாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமை இருக்காது. சரி இந்த இலையாவது பிச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு தாங்க பண்ணேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.